ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா திரைப்பிரபலங்கள் வந்து நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து தளபதியை மீட் பண்ணதும் அதுக்கு கொடுத்த கிஃப்ட்டும் தான் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கு, ட்ரெண்ட் ஆகிருக்கு. என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கோட் படத்தில் யூஸ் பண்ண அந்த நம்பர் பிளேட்டு தான் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டன் பண்ணது தளபதி வந்து சிஎம் ஆவார் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணது வந்து விபிஎன் டீம் தான் அப்படிங்கிறதையும் வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஏன் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது தளபதி அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதிட்ட வந்து விபி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. அதை திருப்பி பார்க்கும்போது அவர் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தளபதி அவர்களை வந்து ஃபஸ்ட்டு சிஎம் ஆவார் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணது விபிஎன் டீம் தான் அப்படிங்கிறத அதில் போட்டிருக்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கோட் படத்தில் தான் அதை காமிச்சிருந்தாங்க. ஸோ பிரேம்ஜியுமே அந்த வீடியோ வந்து போட்டிருப்பார், ஷேர் பண்ணியிருப்பார். அதுவுமே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோட் படத்தில் சீன்லேயும் வந்து ஒரு சீன் வச்சுருப்பார், டிராஃபிக் போலீஸில் மாட்டுற மாதிரியும் பிரேம்ஜி அவர்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போவே வந்து அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரு சிஎம் தளபதி விஜய் அவர்களுக்கு. ஸோ பல செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இயக்குநர்களுமே வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ விக்ரமன் அவர்களுமே வந்து மீட் பண்ணியிருந்தார் தளபதி அவர்களை. ஸோ கேஎஸ் ரவிக்குமார் அவர்களும் மீட் பண்ணியிருந்தார் தளபதி அவர்களை. இந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎம் அவர்களை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் மீட் பண்ண வேண்டியிருக்கு, நெல்சன் மீட் பண்ணுவாரா, லோகேஷ் அவர்கள் மீட் பண்ணுவாரா அப்படிங்கிற வெயிட்டிங்குமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வரும்போது அவங்க கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பல பிரபலங்களை வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரசாந்த் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க, சிபிராஜ் அவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பல பேர் மீட் பண்ணியிருக்காங்க தளபதி அவர்களை. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிஎம் வந்து பக்காவாக வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலைமை செயலகத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு டான் வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரியே வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறதுமே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.